குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ். இந்த காலைகளில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எல்லீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. எல்லீரே, யாவையும் பார்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த காலை வேளையில் எழுந்தீர்கள், சந்தோஷம். யாரை நம்பி நீங்கள் எழுந்தீர்கள்? உங்கள் திறமையை நம்பியா? உங்கள் பலனை நம்பியா? உங்கள் ஞானத்தை நம்பியா? உங்கள் நண்பர்களை நம்பியா? உங்கள் கணவரையா அல்லது மனைவி அல்லது தகப்பன் தாயை நம்பி நீங்கள் எழுந்தீர்களா? அல்லது உங்கள் பிள்ளைகளை நம்பி நீங்கள் எழுந்தீர்களா? அல்லது உங்கள் படிப்பு, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் வாங்குகிற சம்பாத்தியத்தை நம்பி நீங்கள் எழுந்தீர்களா? வேண்டாம் பிரியமானவர்களே, இது எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு அகன்று போகும். இதெல்லாம் ஒரு நாள் அகன்று போகக்கூடிய மாயைகள். அழியாத, மறையாத, நம்மை விட்டு அகன்று போகாத ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவரை நம்புங்கள், அவரையே நம்பியிருங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வேலை நீர் கொடுத்தது, நான் இந்த வேலையை நம்பவில்லை, உம்மை நம்பி இருக்கிறேன். 1000 உறவுகள் எனக்கு இருக்கிறார்கள், உண்மைதான். ஆனாலும் இவர்களை நம்பி நான் பூமியில் வாழவில்லை, உம்மை நம்பி நான் வாழுகிறேன். இவ்வளவு மருந்து மாத்திரைகள் நான் விழுங்குகிறது உண்மைதான். ஆனால் இந்த மருந்து மாத்திரை என்னை குணமாக்கும் என்று நான் நம்பவில்லை, குணமாக்குகிற உண்மையே நான் நம்புகிறேன் என்று ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் ஏமாந்து போவதும் இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி வாழ்கிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தரை நம்பி வாழ்வது எத்தனை பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே, இந்த நாள் முழுதும் உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். மேலீரே, உண்மைதான் நாம் நம்பி இருக்கிறோம்ப்பா. நீர் என் தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவர். நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் என்னை குணமாக்குவீர், நீர் என்னை விடுவிப்பீர், நீர் என்னை உயர்த்துவீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நீர் என் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் தேவன் தருவார். அவரை நம்பி இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உடைய அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு அற்புதம் செய்வார், எப்படியும் எனக்கு செய்வார், என்னை வெட்கப்பட விடவே மாட்டார் என்று யாரெல்லாம் உம்மை நம்பி நம்பி நம்பி
ஜெபித்து காத்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் முகங்கள் இன்றைக்கு பிரகாசம் அடையும்படி இன்றைக்கு அந்த அற்புதங்களை எடுத்து தருவீராக, எடுத்து கொடுப்பீராக, எடுத்து திருப்தியாக்குவீராக. நன்மையினாலே திருப்தியாக்குகிற தெய்வம் அல்லவா? உடைய பிள்ளைகள் திருப்தி அடையும்படி கர்த்தருக்கு நான் காத்திருந்தேன், அவர் என்னை கைவிடவில்லை என்று சந்தோஷமாய் சாட்சி சொல்லும்படி அற்புதங்களை, அதிசயங்களை, விடுதலையை ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த துக்க நாட்கள் முடியட்டும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காய் காத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வரனை ஆண்டவர் காண்பிப்பீராக. அந்த மகளுக்கேற்ற, அந்த மகனுக்கேற்ற ஒரு துணையை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. யாரெல்லாம் என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாளா, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று காத்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்திலும் ரட்சிப்பின் கரத்தை இறக்கி நம்பியிருக்கிற அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசு என்னை குணமாக்க மாட்டாரா, இந்த வியாதியை விடுவிக்க மாட்டாரா, இந்த நோயை ஆண்டவர் சுகமாக்க மாட்டார் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலையை கொடுப்பீராக. உங்களுடைய தழும்புகளாலே தொட்டு சுகமாக்கும் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒரே ஒரு குழந்தை கர்த்தர் தர மாட்டாரா, ஒரு குழந்தை என் கரத்துல இருக்காதா என்று கண்ணீரோடு காத்திருக்கிற பிள்ளைகள் கர்ப்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை கொடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இப்படி யாரெல்லாம் எதற்கெல்லாம் நம்பி காத்திருக்கிறார்களோ கொடுத்து திருப்தியாக்கும், சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து உண்மையே நம்பி வாழும்படி அற்புதத்தை செய்வீராக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.